இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். மீண்டும் சந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விருப்பப்பட்டு இருக்கிற இந்த காரியத்தை உங்களிடத்தில் சொல்ல விருப்பப்படுகிறேன். யோவான் புத்தகம் 15வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் கவனம் செலுத்துவோமாக. யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், என் வார்த்தை உங்களிடத்தில் நிலைத்திருந்தா, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுடைய ஜெபத்தோட பலன் இங்கதான் அடங்கி இருக்குது பிரியமானவர்களே. அல்லேலூயா. 2 விதிமுறைகள் இந்த வசனத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிறார். என்னுடைய ஜெபம் பலனாய் இருக்க வேண்டும், என்னுடைய ஜெபம் ஊக்கமாக இருக்க வேண்டும், நான் ஜெபிக்கிற காரியங்கள் தேவன் காரியத்தை வாய்க்க செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது இந்த 2 காரியத்தை கர்த்தர் நல்லாக தெளிவாக காரியத்தை ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, தேவன் என் கூட இருக்கிறார், தேவன் என் கூட இருக்கிறார் என்று. தேவன் என் கூட இருக்கிறார் என்ற அடையாளங்கள் தேவன் வேதத்தில் தெளிவாக பேசுகிறார். தேவன் நம்மளோட இருக்கிறாரோட அடையாளம் ஆவியின் கனியின் அடையாளங்கள். அல்லேலூயா. என் ஜெபத்தில் தேவன் என்னோடு இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறார். அந்த ஜெபம் மிகவும் பலனும் ஊக்கமுமாக இருக்க வேண்டும்னா தேவனை நான் சார்ந்திருக்க வேண்டும், தேவனிடத்தில் நான் நிற்க வேண்டும், தேவனே என்று சொல்லி என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த 3 காரியம் என்னுடைய ஜெப வாழ்க்கையில் இல்லை அப்படி சொன்னால் நான் யாரிடத்தில் ஜெபிக்கிறேன்னு எனக்கு தெரியாது. அதனால சில பேர் சொல்லுகிறார்கள், நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன், ஆனால் என் ஜெபங்களுக்கு பதில் உண்டாகவில்லை என்று. பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் செவிடர் அல்ல, செவிடராய் இருக்கிறவர்கள் செவியை கொடுக்கிற ஒரு தேவன். ஆகினால் உங்களுடைய ஜெபம் தேவனுடைய சித்தமாய் இருக்குமானால் அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் நிச்சயமாய் உடனடியாக பதிலை உண்டாக்குவார். எப்பொழுதென்றால் நீங்களும் நானும் அவரை சார்ந்திருக்கும் போது, நம்மளுடைய பலத்தை சார்ந்து நம்ம ஜெபிக்கிறோம். அதுதான் உண்மை. இன்றைக்கு என்னால் என்ன முடியும், எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டவனாக இருக்கிறேன். ஒரு காலகட்டம் வரும்போது நீங்கள் சரிக்கு கீழே விழுவும் போது உங்கள் ஜெபத்துக்கு சத்தமே கேட்காது. அந்த நேரத்தில் அலமோதுவோம், எங்கே போகணும் எங்கே வரணும்னு. அந்த மாதிரி ஒரு ஆபத்து நடக்கும் போது நம்மளுக்கு என்ன செய்வோம், என்ன செய்து கொண்டிருக்கும் கூட நம்மளுக்கு தெரியாது. ஆகையால் உங்களுடைய ஜெபத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிறோம். உலகத்தில் எவ்வளோ பேர் சொல்கிறாங்க நாங்கள் ஜெபிக்கிறோன்னு. ஆனால் அந்த ஜெபங்களுக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னு சொல்லும் போது கர்த்தர் உங்களோட பேசுகிற அனுபவத்துக்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து போக வேண்டும். அப்பொழுதுதான் தெரியும் என்னில் அவர் இருக்கிறார், அவருடைய வார்த்தையில் நான் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நாம் கவனிக்குமானால் 2 விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. முதலாவது கிறிஸ்துவை நான் சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற காரியங்கள். பிரியமானவர்களே, நான் கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லும் போது, நான் கிறிஸ்துவுக்குள் நிலை நிற்கிறேன் என்று சொல்லப்படும் போது, நான் என்னுடைய உறவை அவரோடு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது அந்த உறவுக்குள்ளாக எனக்கு எந்த பிரச்சனையும் வராதபடிக்கு எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும். தேவனுக்கு போய் பேசுறது பிடிக்காதா? பேசக்கூடாது. கொஞ்சம் பேசலாமே, முடியாது. ஏன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் எவைகள் வேதம் சொல்லுகிறது பிரியமில்லை என்று தேவனுக்கு சொல்லப்படும் போது அந்த காரியத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் செயல்படுத்தும் போது தேவன் உங்களிடத்தில் நிலை நிற்கிறார் என்று சொல்வதற்கு வீணான காரியமாய் மாறும். அல்லேலூயா. கர்த்தர் என் கூட இருக்கிறாருங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார். தேவன் பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். அல்லேலூயா. இந்த கான்செப்ட் அநேகர் என்ன செய்கிறாங்க, பரவாயில்ல நான் எத்தனை தடவை விழுந்தாலும் கர்த்தர் என்னை தூக்குவார். நிச்சயமாக எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் கர்த்தர் உன்னை தூக்குவார். ஆனால் வசனத்தில் நல்லா வாசிங்க, நீதிமான் எத்தனை தடவை விழுந்தாலும், அந்த வார்த்தையை மறந்துடாதுங்க, நீதிமான்
அல்லேலூயா. இந்த நீதிமானாய் நீங்களும் நானும் மாறுவதற்குத்தான் சிலுவையில் இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆனால் அவர் ஒப்பு கொடுத்த அந்த காரியத்தை வைத்து நாம் அநேகர் இன்னைக்கு அசடித்தனம் செய்து கொண்டே இருக்கிறோம். பரவாயில்ல என்று சொல்வதற்கு உன்னையும் என்னையும் கர்த்தர் அழைக்கவில்லை. உன்னுடைய ஜெபங்கள் பலனும் ஊக்கமாய் ஆக வேண்டும் என்றால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை அதிகமாய் சார்ந்து நிலை நிற்கிறவனாக இருக்க வேண்டும். என் ஆண்டவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று எனக்கு முதல் நன்றாக தெரிய வேண்டும். ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோம்? மனுஷனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது என்று சொல்லி தான் நம்ம அதிகமாக கவனம் செலுத்துகிறோம். யாருக்கு என்ன பிடிக்கும், இவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்கள ப்ளீஸ் பண்ணணும்னு பார்க்குறோம். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் மனுஷனை எவ்வளோ ப்ளீஸ் பண்ணாலும் அவங்க திருப்தி அடைய போவதில்லை. கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை சார்ந்து கர்த்தரை ப்ளீஸ் படுத்தி நம்ம இன்னைக்கு வாழுமானால் நம்முடைய ஆத்துமா திருப்தி அடைவதற்கு கேரண்டி அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாவும் திருப்திப்படுத்த முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த ஆத்மாவை திருப்திப்படுத்துகிற யாரு? நம்மளை படைத்தவர். அல்லேலூயா. ஆகையால் அவர் எனக்குள் சார்ந்திருக்கிறார், நான் அவரை சார்ந்திருக்கிறேன், அவர் எனக்குள்ளாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது நான் ஒரு நல் உறவை தேவனோடு எப்பொழுதுமே காத்து கொள்கிறவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தீமையை பின்படுத்துகிறவனோ தீமைக்கு ஒத்தாசை கொடுக்கிறவனாகவும் தீமையான சிந்தனைக்கும் பேச்சுக்கும் செயல்பாடுக்கும் என்னை ஒப்புவிக்காமல் நன்மைக்கென்று தேவன் எனக்கு உருவாக்கின காரியத்துக்கு என்னை ஒப்புவித்துமானால் கர்த்தர் நான் அவருக்குள் சார்ந்திருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார் என்று அடையாளங்களை நாம் காண முடியும். அல்லேலூயா. அப்போ இந்த உறவு ரொம்ப அவசியம். ஜெபம் என்று சொல்லப்படும் போது ஜெபத்தில் நீங்கள் ஆண்டவரை சார்ந்து இருந்து ஜெபிக்கும் போது அது ஒரு நல் உறவை உண்டாக்குகிறது. இதுவரைக்கும் நீங்கள் யாரையும் நம்பாத ஒரு உறவு உங்களுடைய ஜெபத்தில் உருவாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு ஜெபமும் அவரே முற்றிலுமாய் சார்ந்து இருக்க வேண்டும். அதை சந்தேகப்படக்கூடாது. நம்மளுடைய ஜெபம் என்னவாக இருக்குது? நம்முடைய பிரச்சனைக்காக தான் நம்ம ஜெபிக்கிறோம் தவிர அந்த உணர்வை தக்க வைத்துக் கொள்கிறதுக்கு நம்ம தவறுகிறோம். ஒவ்வொரு நேரமும் அந்த உறவை அதிகமாய் பலப்படுத்துவதற்கு உங்களுடைய ஜெபமாக இருக்க வேண்டும். நான் ஜெபிக்க நான் தேவன் ஆண்டவருக்குள்ளாக இன்னும் அதிகமாய் பலனாய் ஆகணும், இன்னும் அதிகமாய் நான் பலனா வரணும், இன்னும் ஒவ்வொரு நாளும் அந்த பலன் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பலன் தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்த வேண்டும். Hallelujah. We must prepare ourselves so that our faith will become strong and stronger. Hallelujah. Each time when you sit, when you kneel down and pray to God, your faith will become more stronger and stronger. Why? Because you are creating a communication, hallelujah, a relationship with God. That's a very important thing. உலகத்தை தக்க வைத்துக் கொள்ளணும்னு சொல்லி நீங்கள் ஓடும் போது ஒரு கட்டம் வரும்போது நீங்கள் சரிந்து கீழே விழுவும் போது அவங்க எல்லாரும் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் தேவனுடையக்குள்ளாக இருக்கிற உறவை நீங்கள் தக்க வைத்துக்கிற முயற்சி பண்ண நீ கீழே விழுந்தாலும் கர்த்தர் உன்னை தூக்கி நிப்பாட்டுவதற்கு வல்லவராக இருக்கிறார். எங்கே விழுகிறீர்கள் கர்த்தர் உன்னை தூக்குவார் திருப்பி. அது ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம், அதோட பிரதிபலிப்பு ஆண்டவர் சொல்றார். இந்த வசனத்திற்கு முடிவில் நீங்கள் படிச்சீங்கன்னா நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதுதான் பிரதிபலிப்போட ஆசீர்வாதம். என்னுடைய உறவை நான் ஒழுங்காக தக்க வைத்துக் கொள்வதற்கு நான் என்னை ஒவ்வொரு நாளும் தேவ வசனத்தின் வார்த்தையிலும் கீழ்ப்படிந்து நடந்தால் நான் என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுக்கிற அந்த நேரத்திலிருந்து என் தலையை அவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகப்படுத்தணும் நம்ம விரும்புகிறோம். ஆனால் நம்மளுடைய ஜெப வாழ்க்கையில் அந்த பலன் இல்லை. நம்மளுடைய ஜெப வாழ்க்கையில் நம்மளுக்கு எப்போ திரும்ப பலனாக நம்ம ஓடுவோம்? நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது, நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது, நமக்குன்னு ஏதாவது ஒன்று வரும் பார்த்தீங்களா, அப்போ தான் உழுந்து ஜெபிப்போம், அப்போ தான் உபவாசம் பண்ணி ஜெபிப்போம், அப்போ தான் முழங்கால் போட்டு ஜெபிப்போம், அப்போ தான் அதிகாலையில் எழுந்திரிச்சு ஜெபிப்போம். அப்படி இல்லைங்க, எந்நேரமும் ஜெபிக்கிறவனாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவன் என்னக்குள்ளாக நிலைத்து இருக்கிறார் சொன்னால் நான் எந்நேரம் ஜெபித்து கொண்டே இருக்கிறவனா இருக்கணும். நான் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நான் ஜெபிக்கணும், என் வாய் ஆண்டவரோட பேசிக்கொண்டே இருக்கணும். கம்யூனிகேட் பண்ணுற அந்த உறவை விட்டு விடாதீங்க.
இந்த உலகத்தோட கம்யூனிகேட் பண்ணுறது நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொல்லுங்க. அவங்க என்ன கோச்சிக்கிட்டாங்க, அவங்க என்கிட்ட பேசலை, கோச்சிக்கிட்டோம் பரவாயில்லைங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறது நிப்பாட்டிட்டீங்களே, எதுவுமே நம்மளுடைய வாழ்க்கை இல்லாமல் போய்விடும். அல்லேலூயா. என் வசனம் சொல்லுது, நீ இழந்ததை உனக்கு நான் திரும்ப கொடுக்க இருக்கிறேன். அல்லேலூயா. என்ன இழந்து போயிருவீங்க அப்படி உலகத்தில்? அப்படி என்னங்க இழந்து போயிருவீங்க? என்னத்தங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போகிறீங்க? கர்த்தருக்காக நிலை நிற்கிறதுக்கு, கர்த்தரை சார்ந்து இருக்கிறேன் என்று சொல்லுகிறதுக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது, the day that you give yourself, Lord, yes, I will stand for you, I would like to abide in you, நான் உங்களுக்குள் நிலைத்து இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே அப்படின்னு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது, அவர் வரும்போது காரியங்கள் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உன்னை மட்டும் மாற்ற மாட்டார், உன்னை சுற்றி இருக்க சூழ்நிலையும் அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நினைக்காதீங்க உங்களோட பிரச்சனையை மட்டும் வந்து க்ளீன் பண்ணிட்டு போல்ட் பண்ணிட்டு அழகாக போயிடுவார். அப்படி இல்லைங்க. மொத்தமாகவே எல்லாத்தையும் தன் பிள்ளைகளுக்கு சாதகமாக இருக்கிறதை கர்த்தர் செஞ்சுட்டு போயிடுவார். ஏன்னா அவருடைய முடிவு பரியந்தம் வரைக்கும் என்ன செய்கிறாரு? கடைசி வரைக்கும் நிலை நிற்கும்படிக்கு காரியத்தை வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் முதலாவது நாம் யாரை சார்ந்திருக்க வேண்டும்? யாரிடத்தில் நிலைத்து நிற்க வேண்டும்? தேவனிடத்தில் நான் நிலைத்து நிற்க வேண்டும். ஆகையினால் தேவனிடத்தில் நான் நிலைத்து நிற்கும் போது அங்கே இருக்கிற அந்த உறவை நான் தக்க வைத்துக் கொள்வதற்கு என்னை எப்பொழுதும் அர்ப்பணிக்க வேண்டும். I must give myself to God every time. Hallelujah. I cannot say to God, this is mine, this is the way that I am going to do all these things. You cannot say that. நீங்கள் எப்போதும் சொல்கிறோம், என்னுடைய பலத்தினால் நான் இதை செஞ்சிடறேன் ஆண்டவரே, நான் அதை செஞ்சிடறேன் ஆண்டவரே. அப்படி இல்லை. அவரை நான் நிலைத்து நிற்க, அவருக்குள் நான் நிலைத்து நிற்கிறேன்னு சொன்னால் அவர் சொல்லுவதை கேட்டு நடக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் விரும்புகிறதை கேட்டு நடக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஜெபமானது அதுதானாக இருக்கணும். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் ஜெபம் பண்ணுறேன்னா நீங்களும் மாற மாட்டீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க மாற மாட்டாங்க, உங்கள் சூழ்நிலையும் மாறப்போவதல்ல. அல்லேலூயா. அந்த ஜெபத்துக்கு வல்லமை கொடுக்கிறது இதுதான். கிறிஸ்து அந்த ஜெபத்தில் இருக்கிறார், நான் அவருக்குள் நிலைத்து நிற்கிறேன். அப்போனா மை டிபெண்டன்ஸ் ஆன் ஹிம் 100%. அவரை முழுவதுமாய் நான் சார்ந்திருக்கிறேன். அப்பொழுது அந்த ஜெபத்துக்கு ஒரு வல்லமை நீங்கள் காண்பீர்கள். நிச்சயம் கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதிலை கர்த்தர் உண்டாக்குகிறார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், அவருடைய வார்த்தை என்னில் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்து ஆண்டவருடைய வார்த்தை என்னிடத்தில் நிலைத்திருக்கும் அப்படி சொல்லுவதற்கு பார்த்தோம்னா அதில் நான் எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை எடுத்துட்டு இன்னொரு வசனத்தை பேசக்கூடாது. எனக்கு சாதகமாக இருக்க பிரசங்கம் இல்லை, எனக்கு சாதகமாக இருக்கிற வார்த்தை இல்லை, ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுற வார்த்தையை கொண்டு வந்து வைக்கிறது அது இல்லை. அல்லேலூயா. ஒருத்தவங்களை நியாயம் தீர்க்க வேண்டுவதற்காகவே வசனத்தை கொண்டு வந்து பேசுறது அது அல்ல. தேவன் அதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கல, அதை எனக்கு கற்றுக் கொடுக்கல. சரினா சரி, தவறுனா தவறு, மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லும் போது தவறு இருக்கிறதுனால தான் ஆண்டவர் என்ன சொல்ல, மனம் திரும்புங்கள். தவறு என்ன சொல்லுவாரா? மனம் திரும்புங்கன்னு சொல்லி. அப்போ தவறு நம்மக்கிட்ட இருக்கிறது. நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து தவறு செய்து கொண்டே தான் இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும். அதை யாரும் சொல்ல முடியாது. நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு யாராலும் முடியாது. கிறிஸ்து ஆண்டவர் மட்டுமே பரிசுத்தராய் இருந்தார். அல்லேலூயா. பரிசுத்தராய் வந்தார், பரிசுத்தராய் வாழ்ந்தார், பரிசுத்தராகவே நமக்கு அவரை வெளிப்படுத்திட்டு போனார். ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கையில் அந்த பரிசுத்தம் என்ற காரியம் சொல்லப்படும் போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அந்த நேரத்தில் நான் அபிஷேகத்தில் மூழ்கி நான் ஜெபிக்கிறதுனால நான் பரிசுத்தம். அதெல்லாம் இல்லை. அல்லேலூயா. அந்த இதெல்லாம் பரிசுத்தத்தில் சேர்க்கிற மாதிரி இல்லை. அது எனக்கு தெரியல யார் எப்படி சொல்கிறாங்க. ஆனால் வேதத்தில் அதை பார்க்கோம்னா அப்படிலாம் இல்லை. பரிசுத்தம் என்பது வெளியே தோற்றத்திலும் சரி உள்ளேயும் சரி ரெண்டு பக்கட்டும் சுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இருதயமும் சுத்திகரிக்கப்பட வேண்டும், சிந்தனை சுத்திகரிக்கப்பட வேண்டும், செயல்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். எல்லா நேரத்திலும் பரிசுத்தம் என்று சொல்லும் போது எல்லா நேரத்திலும் உண்மை உள்ளவனாக, நீதி உள்ளவனாக, தேவன் என்பதற்கு நடக்கிறவனாக இருக்கும் போது அவர் முன்பதாக உண்மையும் நீதியும் இருக்க வேண்டும் சொல்லி அதுக்கு என்னை சார்ந்து
வாழ வேண்டும். அல்லேலூயா. அந்த வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிறது தான் பரிசுத்த வாழ்க்கை. பிரியமானவர்களே, சும்மா ஞாயிற்றுக்கிழமை லபலபா கபகபான்னு கத்துறதுனால நீ பரிசுத்தவனா மாற முடியாது. அல்லேலூயா. நல்லா கவனம் செலுத்துங்க. ஜெப வாழ்க்கையில் நான் நல் உறவை தக்க வைத்து கொள்ளவில்லை என்றால் என்னுடைய ஜெபம் பலவீனமாக காணப்படும். அல்லேலூயா. என் ஜெபம் பலவீனமாய் காணப்படுவதற்காக இயேசுவோட நாமத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இல்லையே, நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க தேசத்தில் எழுப்புதல் உண்டாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளாக நடத்தப்பட வேண்டும். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க அந்தகார கோட்டைகள் அசைக்கப்பட வேண்டும். அதுக்காக தான் ஆண்டவர் உன்னையும் இன்னும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த ஜெபத்தில் இருக்கிற பலன் என்னது? நான் அவருக்கூட உறவுக்குள்ள தக்க வைத்துக் கொள்கிறவன இருக்க வேண்டும். இரண்டாவது என்னது? அவருடைய வார்த்தை எனக்குள் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொல்லப்படும் போது அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறவனாக இருக்க வேண்டும். I must obey the word of God. Then the word will abide in me. Hallelujah. Hallelujah. I must always abide in the word and also let the word abide in me. அந்த வார்த்தைக்கு நான் நிலைத்து நிற்கிறவனாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த வார்த்தை எனக்குள் நிலைத்து நிற்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை தருகிறார். அல்லேலூயா. நீதிமான்கள் விழுந்தா எத்தனை தடவை வேணாலும் ஆண்டவர் தூக்குவார் சொல்ல காரணம் அதனால தான். தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளாக நிலைத்து இருக்குமானால், ஏனென்றால் அது நீதிமானுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை தான் கோட்பாடாக வைத்து அவனுக்கு வாழுவார்கள். யார் என்ன சொன்னாலும் அதை கேட்க மாட்டாங்க. 1000 பேரை 1000 விதமான காரியத்தை அவர் இடத்துல சொல்லும் போது அவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், சரிங்க நீங்கள் சொல்றதெல்லாம் ஏற்றுக்கிறேன், ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றான்னு வெயிட் பண்ணுவோம். So the man or the woman who sit on the throne of God and listen to God, sure they will see the light. நிச்சயமாக ஒரு வெளிச்சத்தை காண்பார்கள். ஏன்னா அவருடைய ஜெபத்தில் ஆண்டவர் கிரியைகள் செய்கிறதை நீங்களும் நானும் காண முடியும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த வார்த்தையிலே நான் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னேன். இரண்டாவது, அந்த வார்த்தையின்படி நான் வாழ வேண்டும். அல்லேலூயா. 2 விதிமுறைகளில் முதல் விதிமுறை என்ன சொன்னேன்? நல் உறவை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது என்னது? அவருடைய வார்த்தைக்குள் நான் நிலைத்து நிற்கிறவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. Hallelujah. His word and our life must be lived according to His word. அப்படின்னா அவருடைய வார்த்தையும் என்னுடைய வாழ்க்கையும் எப்போது இருக்கணும்னா அவருடைய வசனத்தின்படி ஒப்புவிட்டு இருக்கிறதாக காணப்பட வேண்டும். நான் இஷ்டம் போல நான் இப்படி தான் இருப்பேன், நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னா அது என்னைக்காவது ஒரு நாள் எங்காவது நிற்கும். அப்போ நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நீ தேர்ந்தெடுத்த வழி அதுதான். ஆனால் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொடுத்த வழி இதுதான், இப்படி தான் இருக்கணும். யாரும் சொல்ல முடியாது, நோ ஐ வில் ஃப்ரீ பேர்ட் அப்படி சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த ஃப்ரீ பேர்ட் கதெல்லாம் இங்கே நடக்காது. உன்னோட ஜெபம் பலனா வாழணுமா? ஒவ்வொரு திருச்சபையில் அந்த ஜெபம் வல்லமையை மாற வேண்டுங்க. சும்மா வருஷத்துக்கு ஒரு வாட்டி உபவாச ஜெபம் வைக்கிறோம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஹீலிங்ஸ் டெலிவரன்ஸ் வைக்கிறோம், இல்லை வாரம் ஹீலிங்ஸ் டெலிவரன்ஸ் நாங்கள் வைக்கிறோம், வாரம் இது பண்ணுறோம், வாரம் நீ செய். ஆனால் உன்னுடைய ஜெபத்தில் வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு நீயும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அதை தான் நான் உங்களிடத்தில் சொல்கிறேன். ஒரு நல் உறவை உருவாக்குவதற்கு நம்ம முதல் என்ன செய்யணும்? அதை சரி செய்ய வேண்டும். ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஜெபம் இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள், இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் நீங்கள் இப்போ இதுக்கு முன்ன நீங்கள் ஜெபித்த ஜெபத்துக்கும் இனி நீங்கள் ஜெபிக்க போகிற ஜெபங்களுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. காரணம், கிறிஸ்து அதுக்குள் நிலைத்து நிற்கிறவராய் இருக்கிறார். கிறிஸ்து அங்கே நிற்கிறார். கிறிஸ்துவை நான் சார்ந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப அந்த ஜெபத்துக்கு இன்னும் பலன் உண்டாகும், இன்னும் வல்லமை உண்டாகும். அல்லேலூயா. அது ரொம்ப அவசியமாக இருக்குது பிரியமானவர்களே. இரண்டாவது, அவருடைய வார்த்தை அவருடைய வசனத்துக்கு ஏதுவாக இருக்கிறதாக எப்போதும் என் வாழ்வாதாரம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகினால் பிரியமானவர்களே, ஜெபத்தின் விதிமுறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வல்லமையாய் ஆக்கப்பட வேண்டும். வல்லமையாய் நீங்கள் பலன் அடைய வேண்டும் சொல்லும் போது கிறிஸ்து நம்மளுக்குள்ளாக இருந்து அவருடைய வார்த்தையும் நம்மளுக்குள்ளாக நிலைத்து இருக்கும் போது அது என்னாகும்? வல்லமை உடையதாகும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை காட்டிலும் இவர்கள் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார்கள். நம்பிக்கையோடு ஆண்டவர் சொல்லிட்டு போனார், நம்மளை பார்த்து சொல்லிட்டு போனார்.
நான் செய்த அற்புதங்களை காட்டிலும் இவர்கள் இன்னும் பெரிய காரியத்தை செய்வார்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது தேசங்கள் அசைக்கப்படும் பிரியமானவர்களே. When you pray, the nation will be shake, because in your prayer Christ is there. Hallelujah. The presence of the Lord is there. When your prayer become weak, nothing is going to change. We want the prayer to be strong. If we want the prayer to be strong, we need Christ's presence there. The Spirit of the Lord must be there. Hallelujah. Then my prayer become very powerful. Hallelujah. This is something we should always think about. It's not every time we gather, we pray, we gather, we pray, we gather, we pray, but nothing happened at last. Same. We don't want, our Lord is not the same Lord, right? Hallelujah. மற்றவங்க சொல்றாங்களா எல்லா கடவுளும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாவா? என்னோட ஆண்டவர் அப்படியாப்பட்டவர் இல்லை, சொன்னதை செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். யாரையும் இழிவுபடுத்தி பேசுகிறல்ல என்னோட ஆண்டவர். ஹல்லேலூயா. யாரையும் தகாத காரியத்தை சொல்லி அவமானப்படுத்துகிறல்ல என் ஆண்டவர். என் ஆண்டவர் தலையை உயர்த்துகிற ஒரு தேவன். என் ஆண்டவரின் ஆசீர்வதிக்கிற தேவன். என் ஆண்டவரின் கண்ணீரை காண்கிற தேவன். என் ஆண்டவர் நான் ஜெபிக்கும் போது அவர் இந்த குரலை கேட்கிற ஒரு தேவன். என் ஆண்டவர் என் இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றுகிற ஒரு தேவன். ஆகையினால் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிற ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து. அவர் கல்லோ மரமோ அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. வல்லமையுடைய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவது பார்த்தோம். அவருடைய வார்த்தை எனக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும் சொல்லும் போது இந்த ஒரு சில காரியம் நம்ம கவனிக்க வேணும். இங்கே தான் நிறைய பேர் ஃபோக்கஸ் விட்டுடுறாங்க. அல்லேலூயா. முன்னுக்கு எல்லாம் சரி செய்து கொண்டு பின்னால் அதெல்லாம் விட்டுட்டானே. ஆண்டவர் ஜெபம் பண்ண ஆண்டவர் கொடுக்கல, ஆண்டவர் செய்யலை, ஆண்டவர் எனக்கு எதுவும் பண்ணலை, நம்ம குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். குறை சொல்லுகிற ஆண்டவரிடத்தில் நம்ம முறையிடலை, குறைகளை நிறைவாக்குற ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளுடைய விண்ணப்பத்தை கொடுக்கிறோம். ஆகினால் என் குறைகள் அவருடைய நாமத்தினாலே நிறைவாக மாறும். அல்லேலூயா. அதில் எந்த குறையும் எந்த மாற்றமும் இல்லை. அது ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தை எனக்குள்ளாய் இருக்குது, நிலைத்து நிற்குது அப்படின்னு சொன்னால், எப்பொழுதுமே அவருடைய வார்த்தை எனக்குள்ளாக நிலைத்து நிற்கிற அடையாளம் என்ன தெரியுமா? அவருடைய நோக்கம் என்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்குதுங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய நோக்கம் என்னது? அதுதான் உன்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். நீங்கள் தனியாக நான் இது பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன் சொல்லலாங்க. திட்டமிடுவது நீங்களும் நானும், செயல்படுத்துகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. திட்டமிடுவது தவறு இல்லை, ஆனால் அந்த திட்டமிடுவது கூட அது தேவன் விருப்பப்படுகிறாரா என்று முதல் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த திட்டத்தை கர்த்தர் விரும்புகிறாரா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இதை நான் செய்யும் போது தேவன் பிரியப்படுவாரா? இதை நான் பேசும் போது தேவன் பிரியப்படுவாரா? இன்னொரு மனுஷனுக்கு அப்படியே முழு சோத்துல பூசணிக்காய் மறைக்கிற மாதிரி கதையை மறைச்சு மறைச்சு வாழணும்னு நினைச்ச கர்த்தருக்கு அது பிரியமா? இல்லைங்க. தேவன் ஒழுங்குபடுத்துகிறவர். அல்லேலூயா. அதெல்லாத்தையும் சரி செய்ய வேண்டும் நம்ம. ஆகையினால் தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளாக நிலைத்து இருக்கிறது அடையாளம். அவருடைய நோக்கம் எப்பொழுதுமே எனக்கு முன்பதாக இருக்க வேண்டும். அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான். அப்படின்னு அர்த்தம். வசனம் என்ன சொல்லுதோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதுக்கு வாக்குவாதம் எதுவுமே இல்லை. ஆண்டவர் சொன்னது தான். அதை ஏன் இப்படி ஏன் அப்படிலாம் கேட்கறதுக்கு வேணாம். அதை தேவன் அதிகமாக என்ன செய்யுது? கோபப்படுத்துகிற ஒரு நிலையை கொண்டு வருகிறது. சில நேரத்தில் நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, நம்ம அதிகமாக மூளையில் கொப்பளம் வந்தவங்களாக காணப்படுவோம். ஏன்னா அந்த மூளை இவ்வளோ பெருசுன்னா அதுக்குள்ளே சைடில் ஒரு கொப்பளம் படிச்சுட்டு வந்தோன்னா அதுக்கு கொம்பு முடிச்சிடும். அதனால் எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்கிறனால இதை செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன் அப்படின்வாங்க. அதே ஆண்டவர் அதை சொல்லும் போது அவங்கள்ட்ட கேட்டு பார்க்க சொல்லுங்களேன். ஆண்டவர்கிட்ட ஏன் அப்படின்னு கேளுங்கண்ணே. கேட்பேன், ஆனால் அப்புறம் என்ன ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி தேவன் எடுத்து நம்ம என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. கனம், மரியாதை
அல்லேலூயா. அது ரொம்ப அவசியம் பிரியமானவர்களே. அவருடைய வார்த்தை எனக்குள்ள நிலைத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்நேரமும் என்னுடைய நோக்கம் அவருடைய நோக்கமாகவே தான் இருக்கணும். இந்த வசனம் இந்த வேத புத்தகம் எனக்கு கொடுக்கப்படுகிறது, இந்த வார்த்தை எனக்குள்ள நிலைத்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தை என்ன செய்யப்படணும்? என்னிடத்தில் நிலைத்து இருக்கணும்னாக்கா நான் என்ன செய்யணும்? அவருடைய நோக்கம். இந்த வார்த்தை இங்கே கொடுக்கப்படுது எல்லாமே அவரோட நோக்கம் தானே. நீ எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், என்ன பண்ணணும், எங்கே போகணும், அப்புறம் என்ன பண்ணணும், எது பண்ணக்கூடாது, எது பண்ணணும், எப்படி உங்களை உருவாக்கணும், எப்படி ஐக்கியம் கொள்ளணும், எப்படி பழகி பெருகணும், எங்கே போகணும், யார் உன்னுடைய எதிர்கால கணவர், யார் உன்னுடைய எதிர்காலோட மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், யார் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படுதல்னால என்னென்ன வரப்போகுது, நீங்கள் குடும்பமாய் மாறும்போது என்னென்ன ஆசீர்வாதங்கள் உலகத்தில் உண்டாக்கப்பட போகுது, நான் உங்களை உருவாக்கின காரணம் என்ன, எதற்காக உங்களை நான் தெரிந்து கொண்டேன், எவ்வளோ காரியம், எவ்வளோ நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தை எனக்குள்ள நிலைத்திருக்குதுன்னா அந்த நோக்கம் அவருடையதாக இருக்க வேண்டும், தவிர என்னுடையதாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அது முதலாவது. இரண்டாவது, அவருடைய வார்த்தை எனக்குள்ளாக நிலைத்து இருக்குது அப்படின்னு சொல்வதற்கு அடையாளம் அவருடைய முக்கியத்துவம். எதை ஆண்டவர் முக்கியமாய் கருதுகிறார்? நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் பரிசோதனை செய்வோம். எது ஆண்டவருக்கு முக்கியம்? இன்னைக்கு எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய நேரம் முக்கியம், என்னுடைய வேலை முக்கியம், என்னுடைய பணம் முக்கியம், என்னுடைய குடும்பம் முக்கியம். இல்லைன்னு சொல்லலைங்க, ஆமாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை எனக்குள் நிலைத்திருக்குது சொல்வது அடையாளம் முதல் முக்கியமானது அவராக தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சாக்கு போக்கு சொல்கிற கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் பார்த்துருக்கிறோம். இது முடியாது, அது முடியாது, இப்படி முடியாது, அப்படி முடியாதுன்னு. தேவன் சாக்கு போக்கு நம்மளுக்கு என்றைக்குமே சொல்வதற்கு கற்றுக் கொடுக்கல. சொன்னதை செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். கேட்டதை நம்மளுக்கு தருகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆசீர்வதிக்கிற தேவன் சொல்றேன்ல. அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன். அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். இன்றையும் சொன்னதை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு முக்கியமா இருக்கிறது என்னது? ஒரு மனுஷன் மனம் திரும்பினவனாக காணப்பட வேண்டும். அது ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை அன்பு செலுத்த வேண்டும். அது ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. உறவை தக்க வைக்கிறவனாக இருக்க வேண்டும். யாரு கூட? ஆண்டவரோட. அது ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். உடன்படிக்கையை உடைக்காதவனாக, அதுக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்க வேண்டும். அது ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அப்ப எந்நேரமும் தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள இருக்குங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கண்ணாடி வச்சு பாருங்க, நீங்கள் யாருக்கு முக்கியம் கொடுக்குறீங்க அப்படின்னு. அது ஆண்டவருக்கு கொடுக்குறீங்களா இல்ல உலகத்துக்கு கொடுக்குறீங்களா? அதனாலதான் சபை கூடுதலை நீங்கள் விட்டு விடாதீங்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆமாவா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை சபை கூடுதலை, where is your priorities? If you say the Lord and the word has abide in me, தேவனும் அவருடைய வார்த்தையும் எனக்குள் நிலைத்து இருக்குது அப்படி சொல்லுவதற்கு அடையாளம் என்னுடைய முக்கியத்துவம் எங்கே இருக்கிறது? எதில் நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா? மத்தேயு 6:33 சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம், நம்மளுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டு அப்புறம் தான் நம்ம ஆண்டவரை தேடணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப எங்க வார்த்தை நிலைத்து நிற்கிறது? அந்த வார்த்தை என்ன சொல்லுது? முதலாவது, first. Whether you like it or you don't like it, the words say first. That means the first priority for God. நம்மளுக்கு விருப்பமா இருக்குதோ விருப்பமா இல்லையோ, முதலாவது என்று சொல்லும்போது அது தேவனுடையது. நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் முதலாவது, எல்லாமே யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நம்மளுடையது இல்லைங்க. நிறைய பேர் நினைச்சாங்க, இதுதான் என் வாழ்க்கை, நான் என் வாழ்க்கையை அழகாக செதுக்கி இப்படி கொண்டு போறேன். நீ செதுக்கி எங்கேயும் போக மாட்டேன், அங்கே தான் இருப்ப. ஆனால் உன் வாழ்க்கையை தேவனிடத்தில் அர்ப்பணிக்கும் போது அந்த வாழ்க்கையை அழகாக செதுக்கி கொண்டு போவார். யாரும் எட்டாத உயரத்துக்கு கர்த்தர் கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு அவருடைய வார்த்தை உனக்குள்ள நிலைத்து நிற்க வேண்டும். அந்த வார்த்தை உனக்குள்ள நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் அவருடைய நோக்கம் உனக்கு முதலாவதாக காணப்பட வேண்டும். மூன்றாவது காரியம், அவருடைய வார்த்தை எனக்குள் நிலைத்திருக்குது என்ற அடையாளம். அல்லேலூயா. அவருடைய கோட்பாடுகள்.
தேவ வார்த்தையோட ஒவ்வொரு கோட்பாடுகள், the disciplinary action that is spoke on the Bible, அது என்னவா இருக்கணும்? என் வாழ்க்கையில முத இடமா இருக்கணும். Discipline must be first. If you say the Lord's abide in me, the word of the Lord is abide in me, that means you are saying you follow the principle of God. Hallelujah. ஓ சொந்த கோட்பாடை கொண்டு வந்து இப்படிதான் அப்படிதான், அப்படி இல்லை. இங்க எழுதப்பட்ட கோட்பாடை நீங்களும் சரி நானும் சரி யாரா இருந்தாலும் சரி பின்படுத்த வேண்டும். அது எவ்வளவு பெரியவங்களாக இருந்தாலும் சரி. இந்த கோட்பாடை தவிர்த்து நீங்கள் புதிய கோட்பாடை உருவாக்கினார், அது தேவனுக்கு புறமான கோட்பாடாக தான் இருக்கும். ஏன்னா வசனம் சொல்ல தேவனுடைய வார்த்தையை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அப்ப கோட்பாடு நீங்களே ஒரு காரியத்தை உருவாக்கி நீங்க வச்சுட்டீங்க சொன்னா, அப்ப தேவன் உங்களுக்கு கொடுத்த கோட்பாடு நீங்க எப்படி பின்படுத்த போறீங்க? அப்ப அந்த ஜெபம் எப்படி பலனாய் மாறும்? அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவது காரியத்தை நம்ம பார்க்கோம்னா, தேவன் எனக்குள்ளாக இருக்கிறார், தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளாக நிலைத்து இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னதெல்லாம் வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். எதெல்லாம் உனக்கு சொன்னாரோ அதை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இதை மட்டும் நம்ம எல்லாரும் முடிச்சுக்கோம்ல. உலகத்தில் எல்லாரும் இதை மட்டும் முடிச்சுக்கோங்க. முன்னுக்கு பேசுகிறேன்னு அந்த கோட்பாடு இருக்காது, அப்புறம் டிசிப்ளின் இருக்காது, அது எதுவுமே இருக்காது. ஆனால் அவர் சொன்னதெல்லாம் எனக்கு வாய்க்க செய்வார் மாற்றும் நாம் பிடித்து கொள்வோம். அந்த நம்பிக்கையில் தான் இன்றைக்கி எல்லாரும் ஜெபிக்கிறோம் இல்லை? நான் ஜெபிச்சா கர்த்தர் எனக்கு கொடுத்துருவார், ஜெபிச்சா எனக்கு கர்த்தர் கொடுத்துருவார். பிரியமானவர்களே, நீயும் நானும் ஜெபித்தா நிச்சயமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் அந்த ஜெபத்தை ஒழுங்கின் வழியாக செய்யணும்னு தேவன் அதிகமாக விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதே இதுதான். அந்த ஒழுங்கின்படி ஜெபம் பண்ணும் போது உங்கள் ஜெபம் இன்னும் 100 மடங்கு பலனுடையதாக மாறும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க தேசம் அசைக்கப்படும். அதுக்காக தான் கர்த்தர் உன்னையும் இன்னும் அதிகமாக தெரிந்து கொண்டார். நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரே, இந்த மாதத்தில் எங்கள் வீட்டில் அரிசி குறைவாக இருக்குது ஆண்டவரே. தவறு இல்லைங்க. நீங்கள் ஆண்டோட அப்பாட்ட கேட்குறீங்க, கொடுப்பாருங்க. கொடுக்க மாட்டா, கொடுப்பாருங்க. ஆனால் எவ்வளோ நாளைக்கு அரிசி இல்லை அரிசி இல்லை அரிசி இல்லை அரிசி இல்லை ஆண்டவரே, எனக்கு இது இல்லை எனக்கு இது இல்லை. நீங்கள் சொன்னதை செய்கிற தேவன் அல்லவா? நீங்கள் சொன்னதை அவர் சொன்னதை அவர் செய்கிற தேவன். ஆனால் நீயும் நானும் சொன்னதை செய்கிறவராக இருக்கிறோமா? அதை கொஞ்சம் பரிசோதனை செய்வோம். நம்மளுடைய ஜெப வாழ்க்கை we must be more stronger. எல்லாரும் நம்மளை தள்ளி விட்டு ஓட்டப்பந்தயத்தில் யார் ஓடி முன்னுக்கு போய் ப்ரைஸ் வாங்குவான்னு தான் எதிர்பார்க்குறோம் தவிர, அந்த ப்ரைஸை ஆயத்தப்படுத்துவதற்கு முன்பதாக, ஓட்டப்பந்தயத்துக்கு முன்பதாக அதோட ப்ராக்டிஸை செய்கிறது இல்லை. we don't practice. நம்மளை பலப்படுத்துவதற்கு, நம்மளை வலிமைப்படுத்துவதற்கு பயிற்சி எடுக்கிறது இல்லை. கண்மூடித்தனமாக உள்ளுக்கு போய் ஓட்டத்தை ஓடுறது, கடாப்படான்னு ப்ரைஸை பார்த்துட்டு நான் ஓடணும், நான் ஓடி போய் ஜெயிச்சே ஆகணும் அப்படி சொல்லி ஓடுறேன். நல்ல ப்ராக்டிஸ் பண்ண ஒரு மனுஷனுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணாத மனுஷனுக்கும் இருக்கிற பலன் வெவ்வேறாக காணப்படும். அல்லேலூயா. அவன் விதிமுறையோடு ஓடுவான், நீ விதி இல்லாமல் ஓடிக்கொண்டு இருப்ப. துப்பாக்கி சட்டம் கேட்டா ஓட்டத்தை ஓடணும். துப்பாக்கி மேலே தூக்கணும் கேட்ட நீ ஓடினா உன்னோட ஓட்டம் செல்லுபடி இல்லாத ஒரு ஓட்டம். அப்ப நீ ஓடி என்ன பண்ண போற? விதிமுறைகளும் தெரியல, பலனும் இல்லை, கேட்கிற மனப்பான்மையும் இல்லை, கற்றுக்கொள்கிற மனப்பான்மையும் இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும் சொன்னா அந்த ஓட்டம் வீணாக போய்விடும். அல்லேலூயா. நம்மளோட ஜெபத்தில் இன்னமும் ஆண்டவர் பதில் கொடுக்கிற காரணம் என்ன தெரியுமா? என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு நான் செய்வேன்னு சொன்னார்ல. அவர் வாக்கு மாறாத தேவன். இயேசுவின் நாமத்தை சொல்லி தானே நீங்களும் நானும் ஜெபிக்கிறோம். அதற்காக தான் கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நீங்கள் கேட்குற காரியம் 100 மடங்கு பலனுடையதாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்னா இதெல்லாம் கரெக்டாக செஞ்சீங்கன்னா அது பயங்கரமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இறுதியாக தேவன் எனக்குள் நிலைத்திருக்கிறார், ஒரு வார்த்தை எனக்குள்ளாக நிலைத்திருக்குதுன்னா அவர் கொடுத்த எல்லா கட்டளைகளும் எனக்குள்ளாக இருக்க வேண்டும், அதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. இத்தனை காரியங்கள் இந்த ஜெபத்துக்குள்ளாக இருக்குது. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றார்? நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால்
நீங்கள் எதை கேட்டுக்கொண்டாலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Hallelujah. You will receive whatever you have asked, because you first you have given your heart, your life, everything to God in your prayer, and you depend on Him. You are not depending on anyone. 100% depending on God. That is what God wants us in our prayer. We don't need 1,000 people sitting and pray in one night. God can change everything. One person can sit and pray to God. God can change, can shake the nation. Remember that. ஒருத்தர் ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்து அந்த ஜெபத்தை ஏறெடுத்து ஜெபத்தை தேசம் அசைக்கப்படும். அது தாங்க நம்மளுக்கு வேணும். வருஷம் முடிஞ்சு கணக்கு கொடுக்கிறது. எங்கள் சபையில் நாங்கள் உபவாசம் செய்தோம், இத்தனை பேர் வந்தாங்க, அத்தனை பேர் வந்தாங்க. எத்தனை பேர் வந்தா என்ன? வந்துட்டு போனவங்களோட வாழ்க்கையை திரும்பி பாரு, எப்படி இருக்குதுன்னு. மாறி இருக்குதா? மாற்றம் அடைந்து இருக்குதா? அவங்க மூலமா அடுத்தவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்களா? இயேசு இடத்தில் ஜெபிக்கிற போது இயேசு உன்னை மட்டும் ஆசீர்வதிக்கவில்லை, உன்னை வைத்து அடுத்தவங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். உன்னை பயன்படுத்துவார் ஆண்டவர் அங்க. அல்லேலூயா. எல்லாரும் உன்னை தள்ளி வைப்பாங்க, இது ஒன்றுத்துக்கு உதவாதுன்னு. ஆனா கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். ஏன்னா உன்னுடைய ஜெபம் யாரு கூட? அவர் கூடாக இருக்கிறது. அவர் உனக்குள்ளாக நிலைத்து நிற்கிறார். அந்த ஜெபம் வல்லமையாய் மாறும். நீ வேலை செய்கிற இடத்துல உனக்கு பிரஷர் கொடுக்கிறார்களா? தேவனுடைய உறவுக்குள்ள நீ சரி செய்து பாரு. உனக்கு பிரச்சனை கொடுக்க அத்தனை பேரும் தேவன் உனக்கு நண்பராய் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் எதிர்ப்பாங்க? எத்தனாயிரம் பேர் எதிர்ப்பாங்க? ரெண்டு காரியம் நடக்கும். ஒன்று, அவர்களை உனக்கு நண்பராய் கர்த்தர் மாற்றுவார். இரண்டு, இன்றைக்கு கண்ட எகிப்தியரை இனி நீ காண மாட்டாய். Choices is yours. That's our God. Hallelujah. அப்பனா ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு அவங்களுக்கும். உன் எதிராளிக்கும் கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அதுக்கு நீயும் நானும் என்ன செய்ய வேண்டும்? இதெல்லாம் பின்படுத்தினார் அவர்களும் மாறுவார்கள். நாம் மாறாம எதுவும் மாற போறதில்ல. நம்ம எல்லா நேரத்திலும் நம்மளோட ஜெபம் அசடித்தன ஜெபமாக இருக்குது. மன்னிக்கணும். நம்மளோட தேவன் அப்படியாப்பட்ட ஒரு தேவன் இல்லைங்க. அவர் எதிர்பார்த்து கொண்டு இருப்பார். எங்கே என் ஜெப வீரன், எங்க என் ஜெப வீராங்கனி? எனக்காக வாயாய் இருக்க போவது யார்? இன்னமும் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். வந்து உட்காருதெல்லாம் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் எனக்கு இடுப்பு வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு நெஞ்சு வலிக்குது, வீட்டில் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, பண கஷ்டம், அந்த கஷ்டம், இந்த இதே தான் அவனோட ஜெபத்தில். குறைஞ்சு பாட்டே இல்லை. எப்போ மாறும்? இதெல்லாம் எப்போ மாறும் தெரியுமா? நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்து அவர் நமக்குள்ளாக நிலைக்கும் போது இது எல்லாமே இயேசுவின் நாமத்தில் மாறும். All these things will change in the name of Jesus. That is why your prayer is very important. Hallelujah. Hallelujah. ஆகையினால் பிரியமானவர்களே, கிறிஸ்து எனக்குள் நிலைத்து இருக்கிறார், கிறிஸ்துவின் வார்த்தை எனக்குள்ள நிலைத்து இருக்குது அப்படி சொல்லும் போது என்னுடைய ஜெபம் வல்லமையாய் மாறும். This is how you are going to pray. சும்மா சர்ச்சில் வந்து எனக்கு ஜெப கூட்டம் இருக்குதுங்க, நான் போய் உட்கார போகிறேங்க அப்படின்னு போகாதீங்க. இன்னைக்கு நான் போகும்போது கர்த்தர் என்னை புதுப்பிப்பார். இன்னைக்கு நான் ஜெப கூட்டத்துக்கு போய் கர்த்தர் என் கோத்திரத்தை மாற்றுவார், என் குடும்பத்தை கர்த்தர் மாற்றுவார், எனக்கு தெரிஞ்சவங்க அத்தனை பேர் ரட்சிக்கப்பட வைப்பார். மைண்ட் செட். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை, dependence on God, not dependence on your strong faith or whatever it is that you have. Your dependence should be on God 100%. He will do everything for you because he is a promise keeper. Hallelujah. அவர் எப்படியாப்பட்டவராக இருக்கிறார்? நம்மளுக்கு சொன்னதை செய்கிறவராக இருக்கிறார். போய் பேச மாட்டாருங்க. சொன்னது தான். மனசை நம்ம தான் போய் பேசுவோம். ஹல்லேலூயா. காலையிலேருந்து சாயந்தரம் வாயில் அள்ளி விட்டா கதையாக ஓடும். சாயந்தரம் ஜெப கூட்டத்துக்கு வந்து அல்லேலூயா அல்லேலூயான்னு. அப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே வாயில் போய் பேசுகிற, அதே வாயில் கெட்ட வார்த்தை பேசுகிற, அதே வாயில் ஆண்டவரை
மகிமைப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இது சரியா வருமா? அது இன்னொரு ப்ராசஸ் இருக்கு. இந்த கேள்வி நம்ம கேட்கணும், எத்தனை பேரால அதை பின்படுத்த முடியும்? நான் எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு என்னதான் தெரியாது. உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாம் தெரிஞ்சனால பரலோகத்துக்கு போகிற பாதை உனக்கு தெரியும். தனியா போ. பரலோகத்தோட பாதை ஒன்னே ஒண்ணுதான், இயேசு கிறிஸ்து. அவரை அன்றி ஒருவரும் சொல்ல முடியாது. அவ்வளவுதான். அந்த வார்த்தை உனக்குள் நிலைத்து இருக்குதானால் உனக்கு கீழ்ப்படுதல் ஆட்டோமேட்டிக்கா இருக்க ஆரம்பிச்சிடும். நம்ம பெருமை பாராட்டி கொள்கிறோம்ல, இந்த சரீரத்தை கண்டு பெருமை பாராட்டுறோம்ல. பாரு, என் கை என்னெல்லாம் வேலை செய்யுது, இந்த கை என்னெல்லாம் வேலை செய்யுது, இந்த கண் என்னெல்லாம் பார்க்குது, இந்த மூளை என்னெல்லாம் பார்க்குது. இதையெல்லாம் படைத்தவர் ஆண்டவர். இதெல்லாம் உனக்கும் எனக்கு கொடுத்தவர் அந்த ஆண்டவர். அல்லேலூயா. கையே இல்லைன்னா என்ன பண்ணிருப்பீங்க? இப்ப வாருங்கள் தேவ ஜனமே, நம் யாரும் கரங்களை கைதோசு தட்டி தேவனை ஆராதிப்போம்னு சொல்லும் போது உனக்கு 2 கை இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப ஜெபத்துக்குள்ளாக இருக்கிற விதிமுறைகளை நாம் நன்றாய் அறிந்து தேவனுக்கு நம்மளை அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் ஆசீர்வாதமாய் மாறும். 2 பேர் ஜெபம் பண்ணுங்க. அதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, எங்க 2-3 பேர், அவ்வளவுதான். எங்க 2000-3000 பேர் சொன்னாரா? இப்போ இது ஒரு ஃபேஷன். இப்போ 1000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும். ஒருத்தன் ஜெபிச்சா கர்த்தர் அற்புதம் செய்ய மாட்டாராங்க? இந்த மைண்ட் செட்டை கொண்டு வந்து ஜனங்கள் போய் ஜெபிக்க சொன்னா கூட கூட்டத்தோடு இருந்தால் தான் நான் ஜெபிப்பேன், தனியாக எனக்கு ஜெபிக்க வரல அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டமும் இருக்கு. இப்போ நீ வாயை திறந்து ஜெபம் பண்ணு. கர்த்தர் உன் குரலை கேட்க ஆசையாக இருக்கிறார். உன் மனசில் இருக்கிற காரியத்தை நீ கொட்டு, அதை கேட்க ஆண்டவர் ரெடியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. God is want to hear your voice, your sweet voice. Confession from your mouth. உன் வாயிலிருந்து செய்கிற அறிக்கையை தேவன் விரும்புகிறார். அந்த கோட்பாடுக்குள்ள உன்னை திணிக்கணும்னு நினைக்கிற பற்றி ஆண்டவர் சொல்ற ஒவ்வொரு தடவை ஜெபத்தில் ஆண்டவர், ஆண்டவரே நீர் எனக்குள் நிலைத்து இருப்பதற்கு உம்முடைய சிந்தனை எனக்குள்ளாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உம்முடைய கோட்பாடுகள் என் வாழ்க்கையில் முக்கியத்துவமாக இருக்கணும் ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. உம்முடைய சத்திய வார்த்தைக்கு நான் எப்பொழுதுமே கீழ்ப்படிந்தவனாக இருக்க அதை உதவி செய்யுங்க. அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. கீழே இருக்கிற அஸ்திவாரத்தை கட்டாம மேலே கோபுரத்தை மேலே வரைக்கும் ஏற்றணும்னு நினச்சா அது நடக்கிற காரியம் இல்லை. ஏற்றுவீங்க, அந்த கோபுரம் ஒரு நாளைக்கு பலன் இல்லாமல் இடிஞ்சு போயிடும், நீங்களும் இடிஞ்சு போயிடுவீங்க. ஆனால் செபிக்கிற செபம் அஸ்திவாரத்தோட பலனோட நீங்கள் செய்ய ஆரம்பித்தீங்கன்னா அந்த கோபுரம் காலத்துக்கும் அழியாமல் நிலை நிற்கும்படி கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அப்படியாப்பட்ட ஆண்டவர், அசைக்க முடியாத ஒரு தேவன். என் பட்சத்தில் என் ஆண்டவர் இருக்கும்போது நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. மத்தேயு 4:4 இப்படியாக சொல்லுது. வாசிக்க கேட்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதியாக இருக்குது. அவர் பிரயுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுந்திருக்கிறதே என்றார். ஹல்லேலூயா. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற, யாரோட வாயிலிருந்து புறப்படுதா? நம்ம வாயில் இல்லை, அவரோட வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையில நாம் பிழைப்போம். அப்ப தேவனுடைய வார்த்தையில நான் நிலை நிற்க வேண்டும். I must be abide in the word of God. I shall live. அவ்வளவுதான். நான் பிழைத்திருப்பேன். எவ்வளோ ஆபத்து வந்தாலும் கர்த்தர் என்னை நிற்க வைக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை பிரியமானவர்களே. அல்லேலூயா. இந்த நாள் இந்த ஜெபத்தில் இந்த 2 காரியத்தை நாம் கவனித்தோம். முதலாவது காரியம் பிரியமானவர்களே, அங்கே சொல்லப்படுகிறது என்னது? அவருக்குள்ளாக நான் இருக்கும் போது அவரோடு நான் இருக்கிற உறவை தக்க வைத்துக் கொள்ளுகிறவனாக எப்பொழுதுமே இருக்க வேண்டும். இரண்டாவது, அவருடைய வார்த்தை எனக்குள்ளாக இருக்குது அப்படி சொன்னால் அந்த வார்த்தையை நான் முழுவதுமாய்
நம்பி கீழ்ப்படிந்து நடக்கிறவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இது ரெண்டையும் நான் செய்கிறேன் என்னோடய ஜெபத்தில். அதோட பிரதிலிப்பு என்ன? நீங்கள் எதை கேட்டுக்கொள்கிறீர்களோ அதை நீங்கள், ஒரு ரேஸ் ஓடுறீங்க, உங்களுக்கு பரிசு வேணும், ஆமாவா? ஜெபம், அந்த ஜெப ஓட்டத்தை ஓடுறீங்க, உங்களுடைய பரிசு என்ன? நீங்கள் கேட்குற காரியத்தை கர்த்தர் அதை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. அவ்வளோதான். வேற என்ன வேணும் உங்களுக்கு? இந்த தேவனால் கொடுக்க முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அதை நீ கையாள தெரியுமா தெரியாதா என்று சொல்லிதான் அன்று தாமதிப்பார். அவ்வளோதான். சில நேரத்தில் நீங்கள் கேட்டோடனே கொடுத்துருவார், சில நேரம் இருன்னுவார், சில நேரத்தில் நம்மளை கற்றுக் கொடுப்பாரு. இது உனக்கு கொடுக்குற மட்டும் நான் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லுவார். அந்த கற்றுக் கொடுக்குற ப்ராசஸில் தான் நான் ஒரு 5 காரியம் சொன்னேன். அதை பார்ப்பார் ஆண்டவர். என் வார்த்தையில் நினைக்கிறியா? என் கோட்பாடுக்கு நீ கீழ்ப்படுகிறியா? நான் சொன்ன காரியத்துக்கு நீ காது செவி சாய்க்கிறியா? இதெல்லாம் இந்த ஜெபத்தில் இருக்கும். ஏன் தெரியுமா? நீங்கள் ஜெபிச்சுட்டு வந்த கையோட என்ன தெரியுமா செய்வீங்க? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு பிரச்சனை உங்களை சூழ்ந்து வந்துருச்சு, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. நீங்கள் ஜெபிச்ச உடனே நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஓகே, நான் ஜெபிச்சிட்டேன், ஆண்டவர் நிச்சயம் எனக்கு பதில் கொடுப்பாரு, ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அது 2 நாள் பிறகு திருப்பி என்ன சொல்லுவீங்க? ஜெபிச்சேன், ஒன்றும் நடக்கலை. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் மேலே சந்தேகப்படுகிறது. You have doubt on your prayers. Dependence on God, that means you have no doubt anymore. He will sure do for me. Just wait. Hallelujah. Just wait. யாரெல்லாம் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறானோ அவர் எனக்குள் நிலைத்து நிற்கிறார் என்று அடையாளம். ஆண்டவர் எல்லாமே பொறுமையாக தான் செய்வார். பார்த்துருக்கீங்களா? எடுத்தும் கவுத்தோன்னு எதுவுமே ஆண்டவர் என்றைக்குமே செய்ய மாட்டார். ஒரு கேள்விக்கு பதில் கொடுக்கறதா இருந்தால் கூட எவ்வளோ அழகாக நிதானமாய் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்கன்னா அந்த காரியம் உனக்கு சரியா, அது சரியாக வருமா, அதை நிலைத்து நிற்குமா, இதனால் வரப்போகிற காரியம் என்ன, இதை இவங்களால கையாள முடியுமா, இதை எப்படி அவங்க சேர்த்துக்கொள்வாங்க, இவைகளை எல்லாத்தையும் சரி செய்து கடைசி அவங்க கையில் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ அந்த ஜெபத்தின் வல்லமை அதுதான். அல்லேலூயா. God knows what is the best things to give you. ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் உனக்கு எதை சிறந்ததை கொடுக்க வேண்டும் என்று. சும்மா கடவுள்கிட்ட போய்ட்டு உட்காந்துக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இது சரியில்லை, அது சரியில்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு. அப்படின்னா எப்படி ஜெபம் வளரும்? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த ஜெபத்தில் அடுத்தவங்களை கொண்டேம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். He always used to condemn. இது சரியில்லை ஆண்டவரே, அவங்க சரியில்லை ஆண்டவரே, இப்படி பண்ணுறாங்க ஆண்டவரே, அது பண்ணுறாங்க ஆண்டவரே. We still keep on condemning until when? எப்படி என்னுடைய ஜெபம் பலனா மாறும்? அந்த உறவை தக்க வைத்துக் கொள்ளுகிற அந்த உறவுக்குள்ள நான் போவே இல்லையே. ஐ எம் சிட்டிங் அவுட் சைட், கம் இன்சைட்ன்றாரு. நீ நிறைய பேர் சொல்ல, உள்ள வா, வெளியே உட்காராத, தேவனுடைய வட்டத்துக்குள்ள வா, அது ஃப்ரீ, அது இலவசம், நீ காசு கொடுக்க தேவையில்ல, நீ காசு கொடுத்து வாங்க தேவையில்ல, தேவன் அதை இலவசமாய் உனக்கு கொடுத்திருக்கிறார், வந்து பெற்றுக்கொள்ளாத. ஃப்ரீனா யாரும் வர மாட்டாங்க, பேமெண்ட்னா வருவாங்க நிறைய பேர். இல்லை, பேமெண்ட்டை கொடுத்துட்டு வரவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன இவ்வளோ காசு வாங்குறாரு, கொடுக்குறதையும் கொடுத்துட்டு சொல்கிறதையும் சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது, கொடுக்குற கூட்டம் ஒன்று இருக்குது, கொடுத்துட்டு டவுட் பண்ணுற ஒரு கூட்டம் இருக்குது. இந்த மாதிரி எத்தனை கூட்டத்தை கர்த்தர் பார்த்துருப்பாரு. அதனால தான் அந்த அஸ்திவாரம் கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறேன். அந்த ஜெப வாழ்க்கையோட அஸ்திவாரம் நம்மளுடைய வாழ்க்கையில் சரியாய் நாம் பதித்தோமானால் நம்மளுடைய ஜெப வாழ்க்கையில் ஜெபம் ஜெயமாய் மாறிக்கொண்டிருக்கிறதை நீங்களும் சரி நானும் சரி நம்மளை சுற்றி பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க சொல்லுவாங்க, அவங்ககிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க, காரியத்தை நிச்சயம் நடக்கும் அப்படின்னு. ஏன்? ஆண்டவர் உன்னோட கூட இருக்கிறதை அவர்களை பார்ப்பார்கள். அவ்வளோதான். நம்முடைய வேலை என்னது இன்னைக்கு? என்னை காட்டுவதல்ல, கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது. என்னுடைய நிலை என்ன? கிறிஸ்துவின் பலனாய் இருக்கிற அந்த ஆண்டவர் உண்மையுடைய தேவன் என்று பிரதிலிப்பாய் என்னை இப்பூலோகத்தில் நான் எப்பொழுதும் காமிக்க வேண்டும். அவ்வளவுதான். அதற்கு நான் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் நான் சரி செஞ்சு அப்புறம் போய் நிற்கணும். அதுதான் பெஸ்ட். அல்லேலூயா, அல்லேலூயா.
எந்த கோட்டையும் அசைக்கப்படாது நினைக்கிறீங்களா? இந்த கோட்பாடு எல்லாம் பின்பற்றி செஞ்சு பாருங்க. எந்த பிசாசு கோட்டை உன் பக்கத்தில் வந்து நிற்குதுன்னு நீ பார்ப்ப. ஒருத்தரும் உன் பக்கத்தில் நிற்க முடியாது. ஏன்னா உன் கூட நிற்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த ஆவி அந்த ஆவி அதெல்லாம் இல்லை, உன் கூட நிற்கிறவர் ஆண்டவர். ஏதோ ஒன்று நெருங்க முடியாது, ஏதோ ஒன்று தொட முடியாது. அந்த அளவுக்கு வல்லமையாக கர்த்தர் நிற்பார். உன் வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வாக்கியம் தீர்க்கதரிசன வார்த்தையாய் கர்த்தர் மாற்ற ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அப்போ அந்த 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 ஜெபம் அப்படியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டு விதிமுறைகளை இந்த வசனத்தில் நாம் பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே. அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஜெப வாழ்க்கையை எங்கெல்லாம் குறைகள் இருக்கிறதோ அதை நாம் சரி செய்தோமானால் நம்ம இன்னும் அதிகமாக என்ன செய்ய முடியும்? கர்த்தருக்குள்ளாக வளர்ச்சி அடைய முடியும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துறீங்க கர்த்தாவே. உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் ஜெப வாழ்க்கை இன்னும் அதிகமாய் பலப்படுவதற்கு இந்த இரண்டு விதிமுறைகளை நாங்கள் கண்டோமே. இந்த நாள் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையை புதிதாக மாற்ற வல்லவராய் இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் நிலைத்து நிற்கவும் கீழ்ப்படியும் கேட்கவும் அதன்படி கொள்கை கொண்டு பெற்றுக்கொள்கிறவர்களாகவும் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாய் கர்த்தர் நடத்துவீராக. ஸ்தோத்திரம் அப்பா.